வெல்கம் டு தமிழ் ஃபுட் ஃபேக்ட்ரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வறுத்தரிசியில் உப்புமா செய்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அரிசியை ஊற வச்சு கொஞ்சம் நேரம் கழுவி உப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போட்டு வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், கொஞ்சம் பொன்னிறமாற வரவளுக்கு வறுத்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாகிடுச்சிங்களா? இவ்வளோ வறுத்தாலே போதும். ஏன்னா நம்ம உப்புமா தானே செய்ய போகிறோம், அப்படி தானே செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ இதை நம்ம மிஷினில் எடுத்துமே அரைக்கவே தேவையில்லை. வீட்லேயே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக இருக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் நொய்யாக இருந்தால் போதும். பாருங்கள், கொஞ்சம் நொய்யாக இருக்குது. அந்த அளவுக்கு உப்புமா மாதிரி இருந்தாலே போதுங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், உப்புமா அளவுக்கு வந்துடுச்சு. இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்புமா. பாருங்கள், பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே அரிசி வறுத்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக தேவையான ஆயில், நீங்கள் நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் நெய் ஆட் பண்ணல. எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் காரமாக இருக்கும் அப்படின்றதால எனக்கு தேவையில்லைன்றதால நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் எப்படி ரவைக்கு உப்புமா செய்வீங்களோ அதே அளவு தான் தண்ணி இதுலேயும் வைக்கணும். பாருங்கள், நான் 3 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டை போடு. கொஞ்சம் நேரம் கொதி வர அளவுக்கு மூடி வச்சுட்டு பாருங்கள், நல்லா கொதி வர போகுது. மேலே எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு அந்த வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் தெரியுது. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நல்லா கொதிக்கிற சமயத்தில் அந்த வறுத்த அரிசி அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், கொட்டி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். அதை கட்டி ஆகிடும்னு சொல்லுங்களேன், அந்த மாதிரியா பாருங்கள். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரொம்ப நேரம் நம்ம உப்புமா செஞ்சு வேக வைக்குமா அந்த மாதிரி தேவையில்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அரிசியை ஏற்கனவே வறுத்துட்டோம். அதனால் கொஞ்சம் நேரம் வேக வச்சாலே போதும். செஞ்சுட்டேன். பாருங்கள், உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உப்புமா நல்லா டேஸ்டியான உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இது வறுத்து பண்ணது கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம அந்த உப்புமா செஞ்சால் ஒயிட் கலரில் இருக்கும். இது பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் வேணும்னா இதுக்கு சட்னி இல்லை சாம்பார் இல்லை சர்க்கரை தேங்காய் சட்னி இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பாருங்கள், உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுலேயே உப்புமாவிலேயே என்ன பண்ணலாம், நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு தூவி எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக, அவல் பூட்டுலாம் சாப்பிட்றவங்கள அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் இது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த உப்புமா நல்லா பலன்னு இருக்குது பாருங்கள். வறுத்தரிசின்றதால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்குங்க. கையில் எப்படி அள்ளி காமிங்க.